ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையோடு கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நீங்கள் பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன்
அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் அப்பா நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர், நீர் எங்களை காப்பவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, இந்த இடத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசாரிப்பு கூடாரத்தில் நிரப்பின மகிமை ஆண்டவரே ஆராதிக்கிற வேலையில் நிரம்புவதாக, அந்த மகிமை எங்களை மூடுவதாக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள கர்த்தரை நடத்துவீராக, எங்களை ஆவிக்குள்ள கர்த்தரை நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். நல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமைக்கு கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. ஆமென். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே மனம் பாடுதே, மகிமை மகிமையே மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமோ, ஆமென். ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும். ஆமென். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே, அல்லேலூயா. என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆமென். அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும். ஆமென். வல்ல இயேசு, ஆமென். கர்த்தர் சமூகம், கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. என் ஆவி
இயேசு. ஆமென். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். ஆமென். நீ நல்லவர், வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஆமென். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகள் உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகள் உடைக்கும். பாவ கரைகளெல்லாம் கழுவி விடும், யாரின் நோய்களெல்லாம் மறைந்து விடும். சாத்தான் சேனைகள் யாவும் நடுங்கி ஓடும், அலறி ஓடும்.
உமக்கு சோதரம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு அப்பா, வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சிறை இருப்பின் கட்டுகள் ஆண்டவரே உடைகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் கட்டுகள் உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாபத்தின் கட்டுகள் உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பென்னிசூலியின் கட்டுகள் உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அவை எல்லாம் நிர்மூலமாகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாமத்தில் வல்லமை உண்டு. அந்த நாமத்தின் வல்லமை வெளிப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் கிரியை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. அருமையான ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவனின் இடைப்பட்டதற்காய், நீர் மகிமைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் செய்வாடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி, ஒரு சுவிசேஷ செய்தி. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்போது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சுவிசேஷ செய்தி. நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பேசும்போது 2-3 பாயிண்ட்டை வேறு மாதிரி கர்த்தர் பேச வைப்பார், தியானிக்க வைப்பார். இன்றைக்கும் செய்வார். ஊடே ஒரு சுவிசேஷ செய்தியை நம்ம சொல்லணும். மேலே குழாய் இருக்கிறதுனால அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர் கடற்கரையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு போகும் பொழுது, ஜனங்களை சந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது, கரையிலே நின்ற ஒரு பேதுருங்கிற ஒரு மனிதனுடைய படகிலே ஆண்டவராய் இயேசு ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. அவன் கரையிலே வலையை அலசி கொண்டிருந்தான். மீன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வலையை சுத்தம் பண்ணுவது அவங்களுடைய வேலை. அது நிறைய அழுக்கு சில காரியங்களும் அந்த வலையில் இருக்கும். மீன் இல்லாட்டாலும் அதை சுத்தப்படுத்தி அதை சரிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் மீன் பிடிக்காத அந்த பேதுரு அவனுடைய படகுலே இயேசு போய் அமர்ந்தார். அவன் படகுலே இருந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்தார். அதற்கு பிறகு அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். முதல்ல அவர் செய்கிற காரியம் ஜனங்களுக்கு அவர் போதித்தார். பேதுருடைய படகுலே இருந்து அவர் போதித்து, அதற்கு பிறகு பேதுருக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம். அதாவது பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டான். ஒரு மீன் பிடிக்காத பேதுரு, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத நிலைமையில் இருக்கிற பேதுரு, சோர்வாக வெறுமையை கண்டு சோர்வாய் இருந்த அவனுடைய படகுல இருந்து ஆண்டவராய் இயேசு பிரசங்கம் பண்றார், ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அந்த மனசு வராது. உலக ரீதியாக நம்ம ஒரு பிரச்சனையை சந்தித்தோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், காதில் வாங்க மாட்டோம். எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஈடு கொடுக்க மாட்டோம். நம்முடைய பிரச்சனை நமக்கு அது பெருசாகவே என்ன செய்யும் தெரியும். ஆனால் பேதுரு அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டான்.
அவருடைய படகிலே உட்காரும்படி ஜனங்களுக்கு போதிக்கும்படி அந்த பேதுரு இயேசுவை என்ன செஞ்சான்? சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோவான்லே நம்ம இதே லூக்காவிலே அந்த யோவான் சுவிசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ இது முதல் அனுபவமாய் பேதுருக்கு தெரியுது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் நமக்கு தேவை. இப்போ நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம இங்கேயே வந்துட்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரசங்கம் பண்ணி இந்த மாதிரிலாம் காரியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பேதுரு சொந்த இரட்சகராக என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த யோவானில் கூட ஒன்று வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஏற்றுக்கொள்கிற அனுபவம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனால நானும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பேதுரு ஏற்றுக்கொண்டான். 2வது காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனம். அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன். 2வது ஏற்றுக்கொண்ட பேதுரு அவன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தோல்வியை ஆண்டவராய இயேசுவினிடத்தில் அவன் சொல்லுகிறான். அவருடைய படகுல இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். ஏற்றுக்கொண்ட இயேசுவினிடத்தில் நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறதை, தன்னுடைய தோல்வியை, தன்னுடைய வெறுமையை இயேசுவினிடத்தில் சொல்லுகிற காரியம். கர்த்தர் மகிமை உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய இயலாமையை, வெறுமைகளை நாம் அவரிடத்தில் சொல்லி பழகணும். நாம் தேவனிடத்தில் முதல்ல சொல்லணும். ஆண்டவராக இயேசுவினிடத்தில் நம்முடைய தோல்விகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வெறுமைகளை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனையை தருவார். மகிமை உண்டாவதாக? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏற்றுக்கொண்ட விதமாக நாம் அவரிடத்தில் சொல்லி பழகும் பொழுது, எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, அவர்கிட்ட நாம் கேட்கும் பொழுது, அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கர்த்தர் நமக்கு தருவார், திறப்பார். மகிமை உண்டாவதாக? அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அந்த 5ஆம் வசனத்திலே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அப்போ நீங்க வலைய ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு அப்படின்னு ஆண்டவராக இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார். அப்போ இப்போ சொல்லுகிற, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்ய வலைய நான் போடுறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக? அல்லேலூயா. ஏற்றுக்கொண்ட பேதுரு தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய வெறுமையை, தோல்விகளை இயேசுவினிடத்தில் சொன்ன பேதுரு இப்போ அவர் சொல்லுகிறபடி அவன் செய்தான்.
கத்மயம் உண்டாவதாக சொல்லுவோம். என்னைக்குமே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்படுகிறோம் இந்த நாட்களிலே. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யணும். அதுதான் பெரிய காரியம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் மிஞ்சின நீதிமான் ஆகிடுறோம் இல்லையா? நம்ம காரியத்தெல்லாம் மிஞ்சி போயிடுது. நமக்குன்னு ஒரு லெக்க வச்சிருக்கிறோம், நமக்குன்னு சில ஐடியா வச்சிருக்கிறோம், நமக்குன்னு சில காரியங்களை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கமோ அதை தான் நம்ம செய்கிறோம். அதை செஞ்சுட்டு நாம் நியாயப்படுத்துவதற்கு தேவனிடத்துக்கு வருகிறோம். அது தவறான காரியம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி நீங்கள் செய்யணும், நான் செய்யணும். அவர் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் என்ன சொல்லுகிறாங்க நம்ம கேட்கணும். உடனே நமக்கு பதில் கிடைக்காது, நமக்கு ரொம்ப தாமதமாகலாம் சில நேரங்களில். இல்லையா? ஆமாம், ரொம்ப தாமதமாகலாம். இருதயம் இளைத்து போகிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நேரங்கள்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விரும்பினது வரும், அதை மறந்துடக்கூடாது இல்லையா? நம்ம இருதயம் சோர்ந்து போகிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காது. காத்திருக்கிற அபிஷேகம் இருக்கு. ஆனால் நம்ம விரும்புறது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட சொல்லலை அப்படி சொல்லி நம்ம அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவுக்கு நாம் வந்துடக்கூடாது. அதான் மெயினான காரியம். படகுல ஏற்றிக்கிட்டான், சொந்த வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய இயலாமையை தன்னுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டான், தேவனிடத்தில் சொல்கிறான் நீ வலைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறான் உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன். ஏன்னா ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட இடம் அதுதான். அவன் இஷ்டத்தில் அதை செஞ்சான், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல, கரைக்கு வந்துட்டான். ஆனால் இப்போ அதே இடத்துல தான், எந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் திரும்பினானோ இப்போ அதே இடத்துல தான் ஆண்டவர் சொல்ல போய் போடுன்னு சொல்கிறார். இப்போது அவருடைய வார்த்தையின்படி செய்து தள்ளான மீன்களை பிடித்தான். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் செய்கிற காரியம் சில நேரங்களில் நமக்கு வெறுமையே தந்துடும். நாம் நினைக்கிறோம், நமக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம ஏதோ நம்ம ஒரு புத்திமானாக நம்ம நினச்சிடுறோம். சில நேரங்களில் நாமளாம் எதையாவது நினச்சி அதை கரெக்ட் பண்ண நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம். நான் நிறைய காரியங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அது சில நேரங்களில் நமக்கு ஒரு மன கஷ்டத்தை நமக்கு கொண்டு வரும். அவசரப்படவே கூடாது எந்த ஒரு காரியத்தில். நான் அதை தான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம் அதுதான். அவசரப்பட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுத்துடக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு அப்படி தான் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கண்களுக்கு பிசாசு அப்படி தான் வைப்பான். இச்சிக்கத்தக்க தான் இருக்கும், அதில் ஆசைப்படுற மாதிரி இருக்கும், அதை உடனே பறிக்கணும் போல் இருக்கும் இல்லையா? அதை பார்த்து அருவருப்பாக இருந்தால் நம்ம தொட மாட்டோம் இல்லையா? நம்ம பார்வைக்கு அருவருப்பாக இருந்தால் சீ அப்படின்றோம். நம்ம பார்வைக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரி தான் இருக்கும். அது கையை நீட்டி அதை உடனே கையில் எடுத்துக்கிடணும், அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள். கொடுத்துட்ருக்கா என் பிள்ளையெல்லாம் துவைப்பாங்க, அவ துவைக்கிற மாதிரி இருக்காது, பார்த்து துவைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதுக்கு பிள்ளைகளை குறை சொல்லலை, நல்ல பிள்ளைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம். நல்ல மருமகளை தந்திருக்கிறா, நல்ல மருமக்க மாதிரியும் தந்திருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றுன்னா ஓடி வந்துடுவாங்க. அவங்கள்டெல்லாம் லைட்டாக தான் சொன்னேன். அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தேவ சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது.
நான் ஏசுனதை எல்லாம் நான் வாபஸ் வாங்கினேன். இதெல்லாம் அவளை பாதிச்சிடக்கூடாது. சில காரியம் நியாயமானதாக இருக்கும், சில நியாயமில்லாத காரியமாக இருக்கும். கோபத்தில் ஏசிடுவான் அவன். பெண்கள் மனைவி இல்லைன்னா நம்ம ஒரு செகண்ட், ஒரு இடம், ஒரு அடி அவங்கள பெருமைக்காக நான் சொல்லலை, நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. அது மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆமாம், பெண்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்தில் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஊழியத்திலையும் அப்படி தான், ஊழியத்திலையும் அப்படி தான் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். விலகினப்பட்டு இருக்கலாம், நம்ம பிள்ளைகளை கொண்டு செய்யலாம், யாரையாவது கொண்டு செய்யலாம், ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த காரியம் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உடனே தூக்கத்தை கொடுத்துட்டார். நான் 3:30 மணி தான் படுத்தேன். அந்த பெஞ்சில் படுத்த வச்சு கையை பிடிச்சி ஓம்னிகிட்டே தான் இருந்தேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் இனிமேல் ஏச மாட்டேன் ஆண்டவரே. அவள் எனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சால் கூட ஏச மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். ஆமாம், நீர் எனக்கு பலனை தந்த அந்த ஊழியத்தை இன்னும் பலன் நான் செய்வேன். எனக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய சரீரமாக இருக்கிற அவன் எனக்கு தேவை. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையிலே வல்ல ஒரு ஜீவனை பலனை கத்தர் கொடுத்தான். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நாம் அதிகமாய் கணவரை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். கணவர் தப்பு பண்ணாலும் மனைவிகள் கண்டிக்கலாம், கண்டிக்கிறது தவறல்ல, கண்டிக்கணும். அதுக்காக வேண்டி ரொம்பையும் நம்ம என்ன செஞ்சிட வெறுத்துடக்கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவங்க வெறுக்கிற மாதிரி தான் கணவர் மாதிரி நடப்பாங்க, நம்ம வெறுக்கிற மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க. ஆனாலும் அவங்களிடத்தில் அன்பு காட்டி அவங்களை கத்தற்காக அவங்களை திருப்பணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவரை நேசிக்கணும். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். தேவன் சொல்லாத எதையும் நீங்க செய்யாதீங்க. மீன் போட்ட இடத்துல அதே இடத்துல தான் நான் செஞ்ச ஆண்டவரே, நான் செஞ்சது பலிக்கலை, இப்படி நம்ம பார்ப்போமே. நான் அந்த வேலையை செஞ்சேன், நான் அந்த காரியத்தை செஞ்சேன், அவங்கெல்லாம் ஐடியா கொடுத்தாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லதாக தெரிஞ்சது, நான் செஞ்சேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ நீர் சொல்லி நான் செய்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இடம் மாறவே இல்லை, அதே இடம்தான். அவன் எந்த இடத்துல ஒன்றுக்கு இல்லாமல் வந்தாலும் அதே இடத்துக்கு தான் இவன் மறுபடியும் போகிறான். இயேசு அங்கே தான் கொண்டு போகிறார். போ, அதே இடத்துல அந்த போடு, ஆழத்தில் போடு. சொல்ற அழுத்தம் சொல்லல, நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன், முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இப்போ போடுறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீ எவ்வளவு கிச்சகரணம் போட்டாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு உழைத்தாலும், விளக்கரைய செலுத்தினாலும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்னா அது நமக்கு அற்புதம் நடக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவு காரியத்தை, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ விளக்கரையை செலுத்தியிருக்கேன். விளக்கரையை செலுத்தினாலும், பிரயாசப்பட்டாலும், விழித்திருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் சொன்னா போதும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், நான் எவ்வளோ விளக்கரையை செலுத்தினாலும் அந்த ஊழியத்துக்கு நீர் சொல்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஊழியம் இருக்கலாம், நீ சொல்லாத எதையும் அந்த ஊழியத்தை நான் செய்யக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ல, விளக்கரையும் செலுத்தியிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் நீர் சொன்னா போதும். கஷ்டங்கள் இருந்தாலும், பிரயாசங்கள் இருந்தாலும், உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குமானால் அற்புதம் நடக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்படி சொல்லுவையா. நம்ம சொந்த இரட்சகராக நம்ம குடும்பத்தில் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லும் பொழுது, அவர் சொல்லுகிறத நாம செய்யும் பொழுது திரளான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, கீழே 6ஆம் வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அப்போ அந்த படியே, எந்த படி? ராத்திரி முழுசும் கஷ்டப்பட அப்படியா? இல்லை, அந்த படியே அவர் சொன்னபடியே செய்து திரளான மீன்களை பிடித்து 2 படகு அமிலத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார்கள். கத்மைமுண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற படகையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் அந்த மீன்களை கொடுத்து ஷேர் பண்ணாங்க. கத்மைமுண்டாவதா, ஹல்லேலூயா. இது எதை காட்டுகிற அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நாம் செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு மற்ற படகையும் நிரப்பத்தக்கதான மீன்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தரால் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. நம்முடைய வெறுமை மாறுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய தோல்வி மாறுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வெறுமைகளை மாற்றி மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய படகுலே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார்கள். நான் நிறைய பிரசங்க அதுக்கு நிறைய காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன், வேண்டாம். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடியே செய்தால் திரளான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த 4வது, அந்த 8வது வசனம். அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போக வேண்டும். 4வது காரியம், இவ்வளவு எல்லா ஆசீர்வாதங்களையும் கண்ட பேதுரு அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்ல, நான் பாவியான மனுஷன். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் தோல்விகளை, இயலாமைய வெறுமைகளை தேவனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பதற்கு நான் ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷன். ஆண்டவரே, கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவியான மனுஷன், நீ என்னை விட்டு போகணும்னு சொல்றான். நான் ஒரு பாவிங்கிறதை நாம் ஒத்துக்கிடணும். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீ என்னை மன்னிக்கணும்னு சொல்லணும். அதை நியாயப்படுத்தாதீங்க. என்னைக்கும் தவறை நியாயப்படுத்தாதீங்க. தவறுகளை மறைக்க பார்க்காதீங்க. தவறுகளை நாம் அதை நேர்மாறாய் காட்ட விரும்புகிறோம், அது வேண்டாம். ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், தேவனிடத்தில் சொல்லணும். நீ என்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் உடனே சொல்ல, உன் பாவத்தை ஒப்பு கொடு, அப்பந்தான் நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, இல்லையா? ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை விட்டு போங்க. கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அந்த இதை பார்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த லூக்கா 18:13 வாசிக்கிறோம் இல்லையா, தன் கண்களை ஏறெடுக்க முடியாமல், தேவனே, பாவி ஆயக்காரன், பாவியாய என் மேலே இறக்கமாகிறோம். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட போட்டி போட்டது யார்? பாவிகிட்ட போட்டி போட்டது மிஞ்சின நீதிமான், இல்லையா? நான் உபவாசம் பண்ணுவானாக்கும், நான் காணிக்கை அப்படி தான் கொடுப்பேன், அவன் என்ன மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, என்ன மாதிரி சாதிக்க முடியாது, அப்படிலாம் சொன்னவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். ஆனால் பாவியான மனுஷன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே, தன் முகத்தை காட்ட முடியாமல், இல்லையா, அப்படியே தலை குனிஞ்சு, ஆண்டவரே, இந்த பாவியான என் மேலே இறக்கமாயிரும் ஆண்டவரே, நான் ஒரு பாவி. கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லலாம், ஆண்டவரே, நான் ஒரு தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, நீ எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீ, தகுதி இல்லாத என்ன எனக்கு எவ்வளோ நன்மை நடக்கு தெரியுமா, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்னை கைவிடாமல் நடத்திட்டீங்களே ஆண்டவரே. இப்போமா உணர்வடையும் இல்லையா நன்மை? அதாவது அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு தான், அது என்ன, தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்ல. ஆண்டவர் நம்மளை கண்டிஞ்சு கொள்ளாமல் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கார. அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன வரணும், நீர் எல்லாம் சரிங்க ஆண்டவரே, நான் உமக்கு எவ்வளோ காரியத்தை பிரிய இல்லாமல் செய்கிறேன் தெரியுமா, இதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவன் கேட்குறான், பாவியான மனுஷனா என்னை விட்டு போயிருங்க, பாவியாக என் மேலே கிருபையா இருங்க ஆண்டவரே. இவன் கிருபை பெற்றவனா கடந்து போனான். கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம நீதிமொழியில் ரோமரில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். அல்லேலூயா. ஒரே மனுஷனுக்கு ஆண்டவர் வச்சிருக்க காரியம் அதை அறிக்கை செய்யும். நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஆண்டவரேன்னு சொல்லிட்டோம்னா ஆண்டவர் இறக்கம் காட்டுவார். கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கர்த்தருக்கு முன்னால் அதை நியாயம் சூழ்நிலை அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவரிடத்துல கிருபையாய் என்னை மன்னிங்க ஆண்டவரே சொன்ன போதும் தேவன் கிருபையாய் மன்னிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சில நினைக்கிறோம், ஆமாம் சில நினைப்போம், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரிலாம் சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், நம்ம சில நேரங்கள் நம்பவே முடியாது. அப்படிலாம் இருக்கும் சில சம்பவங்கள்லாம். அவனை அடிக்கடி பார்த்து நினச்சி சிரிச்சுக்கிடுவேன், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. ஆமாம், கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. பால் குடிக்குதோ இல்லையோ தேவன் கவனிக்கிறவர். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவியான மனுஷன் ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்கன்னு சொன்ன உடனே ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, என் பின்னாலவான்னு சொல்லிட்டார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தன்னுடைய தோல்விகளை வெறுமைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய வழியை கர்த்தர் காட்டுகிறார். வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். வார்த்தையின்படியே செய்து தலான மீன்களை பிடித்தான். மீன்களை எப்படி சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிருங்க ஆண்டவர். தன்னை தாழ்த்துகிறான். நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், உமக்கு நான் தகுதி இல்லாதவன். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, நீர் எனக்கு தருகிற நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு நான் ஒரு தகுதி இல்லாதவன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவான், நீ என்ன வழியில் பண்ண இல்லையா, என்ன பார்க்கலாம் பார்த்த அப்படிலாம் இப்படி ஆக்கும் அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அவன் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை, நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சரி அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாகிறபடினாலே அப்படி, அதாவது ஆசீர்வாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டான். எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா, எனக்கு இவ்வளோ பெரிய நன்மையா. கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு நான் எவ்வளோ வெறுமையாக இருந்தேன், எவ்வளோ தோற்று, எவ்வளோ பிரச்சனை இருந்தேன். எனக்கு அம்மா சாட்சி சொன்னாங்க இல்லையா, மகேஷ் அம்மா சாட்சி சொன்னாங்க. பிரமிப்பு உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதம், எதிர்பார்க்காத ஒரு காரியம். உடனே தன்னுடைய தவறுகளை சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழே வாசிப்போம், அந்த 10 வாசிப்போம். அந்தபடியே பிரமித்தார். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று. அவர்கள் படகுகளை கரைகளை கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றினான். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படியே செய்வது மாத்திரமல்ல, திரளான ஆசீர்வாதங்களை பெறுவது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பின்னால் போனான். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றணும். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு அற்புதங்கள் நடந்தாலும் சரி, அதிசயங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளவு பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்பற்றணும். எல்லாரும் சொல்லலையா, இந்த ஊழியம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, எத்தனை கிராமங்களை கர்த்தர் சொந்தமாக்கி தந்தாலும் சரி, இந்த சபை எத்தனை ஆராதனை நடந்தாலும் சரி, எல்லாத்தை விட இதை தந்த அவரை நாம் பின்பற்றணும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்த தெய்வத்தை நம்ம பின்பற்றணும். எனக்கு அற்புதங்களை செய்த தேவனை பின்பற்றணும். ஒரு தகுதி இல்லாத என்னை,
ஒரு பாவியாயிருந்த என்னை அவர் என்னை ரட்சிப்பதற்கு முன்பதாகவே நான் கேட்டுக்கொண்டபடி என்னை ஆசீர்வதித்தார். அவரை பின்பற்றணும். கண்மை முண்டாளையா அற்புதம் நடந்துட்டுனா ஆண்டவரே கிடையாது. அற்புதம் நடந்துட்டுனா அதுக்கப்புறம் ஆண்டவர் கிடையாது, கூட்டங்கள் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது. அற்புதம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆண்டவருடைய இது எல்லா பக்கம் ஜெபம் பண்ண சொல்லி ப்ரேயர் காரியங்கள். ஆனால் அற்புதம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரே கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். இல்லை எவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம கடந்து வந்த பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்தோன்னு நமக்கே தெரியாது. நம்ம இந்த அளவுக்கு எப்படி நாம் உயர்த்தப்பட்டோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ பெரிய அற்புதம் நமக்கு எப்படி நடந்து நமக்கு தெரியவே தெரியாது. அற்புதம் செய்த தேவனை நம்ம பின்பற்ற வேண்டாமா? நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைச்ச உடனே நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேலை நமக்கு தேவை, வருமானம் நமக்கு தேவை. அதே வேலைகள் இருக்கும் பொழுது நம்ம வேலைக்கு போக முடியல, பைபிள் படிக்க முடியல. வேலையனப்பட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்லை? ஆனால் அற்புதம் நடந்த பிறகு, பலன் வந்த பிறகு பைபிள் படிக்க நேரம் கிடையாது, நமக்கு ஜெபம் பண்ண நேரம் கிடையாது, ஆராதிக்க நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகலாம் ஏதாவது சொல்லுவாங்க. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தோமே, அப்போ அன்றைக்கி என்ன சொன்னோம்? விளையணும், வர முடியாது, சுகம் இல்லை. ரைட், நீ சொல்லாமல் ஐயோ சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு நான் போகணும் இல்லை? மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதங்களை செய்யும். பேதுரு எத்தனை படகு நிரம்பினாலும் எல்லாத்தையும் கரையில் விட்டுட்டு அவரை பின்பற்றினான். ஆசீர்வதித்த தேவனை பின்பற்றலாம், அற்புதம் செய்த தேவனை பின்பற்றலாம். வேற யாரையும் பின்பற்றிடக்கூடாது. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ பலன் வந்தது, எனக்கு ஆண்டவரை தேட நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லைன்னு நானும் நீங்களும் சொல்லக்கூடாது. தேவன் கொடுத்த அற்புதத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த ஜீவனை நீங்கள் தவறாய் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர். உங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்கள் தேவைகளை அதிகமாய் சந்திப்பார். பிரமிக்க உண்டாகத்தக்கதாக எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஆனால் பெருக பண்ணின தெய்வத்தை பின்பற்றுங்க, அவரை பின்பற்றுவோம். அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வேதம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கூட்டங்களில் கலந்து கொள்ள எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. விலைகள் இருக்கலாம், வேலைக்கு போகலாம், ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம், தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். ஒரு 4 பேத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமே, நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டு அற்புதங்களை செய்வார். அந்த அம்மா சொன்னாங்களே, நான் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்ந்த தாம்பளை தன்னால் வளரும். உலக பழமொழி, பைபிள் கிடையாது, இருக்கு இல்லையா? யோபு சிலையருக்காக ஜெபம் பண்ணா அவன் சிலையை போய் கர்த்தர் மாற்றினான் இல்லையா? மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணா, மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணா நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், நம்ம சரீரத்தில் அற்புதம் நடக்கும். வியாதிப்பட்ட மற்றவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணா நம்ம சரீரத்தில் பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை போல நாம் அவரை பின்பற்றுவோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே,
இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரிடத்தில் தன்னுடைய தோல்விகளை வெறுமைகளை சொன்னது மாத்திரமல்ல. ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த லாபமும் இல்லை, மிச்சமும் இல்லை ஆண்டவரே, நீர் சொல்றபடி நான் செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் எளிமை நின்று கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ சொல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சில நேரம் தேவன் சொல்லுகிற வார்த்தை தாமதமாகும். நான் ஒன்று சொல்றேன், அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. தேவனிடத்திலிருந்து வார்த்தை வெளிப்பட தாமதமாகலாம். தாமதமாகுது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. அது நாளைக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். நான் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், எந்த ஒரு காரியத்தை நியாயப்படுத்தாதீங்க. நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தரிடத்துல சொல்லி பழகுங்க. மற்றவங்களுக்காக அல்ல, மற்றவங்களுக்காக அல்ல, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படிதான், அவசரப்பட்டு முடிவுக்கு வராதீங்க. அது உங்க பார்வைக்கு நல்லதாகவே தெரியும். சாத்தான் பிசாசு அப்படிதான் வச்சிருப்பான். ஏவாள் சொல்லும் பொழுது, என் பார்வைக்கு நான் விரும்புகிற மாதிரி இருந்துச்சு, என் விருப்பமா இருக்கு, அது நான் விரும்பினது. தேவ விருப்பம் இல்லாம எதையும் செய்யாதீங்க. ஆண்டவரே, நீர் உமக்கு விருப்பம் இருக்கா, நான் விரும்பிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு அது விருப்பமா இருக்கு, எனக்கு நல்லதா தெரியுது, எனக்கு அது ஆசையா தெரியுது சொல்லக்கூடாது. உமக்கு விருப்பமா ஆண்டவரே. ஆகான்னு சொல்லும் பொழுதும் அந்த பாபிலோனிய சால்வை எடுக்கும் பொழுது தன் வீட்டுக்குள்ளே அவன் ஒளித்து வச்சான். அவன் சொல்றான், அதை நான் ஆசைப்படுற மாதிரி இருந்தது, அதை நான் இச்சத்தை எடுத்துக்கொண்டேன், அது மேல பிரியப்பட்டு நான் எடுத்துக்கொண்டேன். உங்க பிரியம், உங்க விருப்பம் அது தேவ சித்தமா இருக்காது. கடந்த வாரம் கூட சொன்னேன், தேவன் இடத்திலிருந்து வருகிற வார்த்தை அவர் விரும்பினதை செய்யும். அது வெறுமையாய் திரும்பாது, அவர் விரும்புகிறத செய்யும். அவர் விருப்பம் என்ன விருப்பம்? நாம விரும்பாத காரியத்தை செஞ்சிட்டாரா? அவர் விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா முட்செடி போன்று இருக்கிற வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவன் நம்மளை விட அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், நம்ம உயர்த்தணும்னு நினைக்கிறார், நம்ம பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கிறார். தேவ சித்தை இல்லாம எதையும் செஞ்சார். ஆயிலும் அதே இடம், அதே படகு, அதே ஆட்கள், அதே பகுதி. பேதுரு சொல்றான், ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்யறேன். தேவ வார்த்தையின்படி செய்தால் நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உங்க சரீரத்தில் அற்புதம் நடக்கும். தேவன் சொல்லுகிறபடி செய்தால் அற்புதம் நடக்கும். நம்ம குடும்பத்தில் தேவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், திருமண வீட்டில், கல்யாண வீட்டில் மரியாள் சொல்லும் பொழுது
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இக்கட்டான நேரம், குறைவு, திராட்சரசம் குறைவுபட்ட நேரம், அவர் என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதைப்படி செய்யுங்க. அவர் சொல்லுகிறபடியே செய்து நல்ல ரசத்தை கண்டார்கள். குறைபட தொடங்கிற்று, குறைவு உண்டாகிற்று. அந்த குறைவு நிறைவாய் மாறுவதற்கு, ஒரு நல்ல ரசமாய் மாறுவதற்கு இயேசுவுடைய வார்த்தை அங்க வெளிப்பட்டது. அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர் சொல்லுகிறபடியே செய்தால் நம்முடைய வெறுமை, நம்முடைய குறைகள் நிறைவாய் மாறும், நல்ல ரசமாய் மாறும், ருசி உள்ள ரசமாய் மாறும். நம்ம வாழ்க்கை நல்ல ரசத்தை போல மாறும். நல்ல ரசத்தை போல நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். குடும்பத்திலே, வேலையில, எல்லாவற்றிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்ம குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார், ஊழியத்தில் அற்புதங்களை செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு, சபைக்கு உதவியா இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி ஊடகங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிராம ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்றி ஊடகங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மறுபடி வந்திருக்க எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற எல்லா வியாதிகள், எல்லா பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு முற்றிலும் மாறட்டும். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். +2 பிள்ளைகளுக்கு மறுபடியும் செபிக்கிறோம். 10th பிள்ளைகளுக்கு மறுபடியும் செபிக்கிறோம். என் ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீராங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் மகிமைப்படும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைய இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளியே இருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி